இப்போ இவ்வளோ நாள் வந்து டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இபிஎஸ் இது மாதிரி நீங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் கொடுத்தீங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு வருது சார். உணர்வுலாம் இல்லை, நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டிடிவி தினகரன் அவரோட பேட்டியிலேருந்து போயிடலாமாங்க சார்? நேற்று அளித்த பேட்டியில் சார் சொல்கிறார், ஏதோ 9ஆம் தேதி அண்ணாமலை அவர்களும் டிடிவி அவர்களும் சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்து டெல்லிக்கு போகிறதா இருந்துச்சாம்ல சார். அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. சரி இருக்கட்டும், அது உண்மைன்னு வச்சுக்கோப்பா. அண்ணாமலை கூப்பிட்டு போகிறாருப்பா. என்ன சமரசம்? நீ தான் பிஜேபி, நான் தான் டிடிவி. என்ன சமரசம் பேசுவ சொல்லு. இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர்லேருந்து தூக்கிட்டு செங்கோட்டையனை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு டிடிவி. பிஜேபி என்ன சொல்லுவாங்க? ஓகே, அண்ணாமலையே கூப்பிட்டு வந்துட்டாப்ல. ஃபஸ்ட்டு அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? இது யோசிக்கணுமா வேணுமா சார்? அன்னைக்கு தான் சார் இது மிளகா பொடி அதை தூக்கி கொண்டு போய் நிகழ்ச்சியாக போயிருந்தார். பஞ்சப்பொடிப்பா. அன்னைக்கு தானே சார் 9ஆம் தேதி தானே அன்னைக்கு போனார். ஃபஸ்ட்டு தேர் இஸ் நோ சச் மூவ். புரிஞ்சுக்க. திரு தினகரன் அவர்கள் தனது இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இதையெல்லாம் சொல்கிறார். செங்கோட்டையன் போனார், அதனால என்னால் போக முடியல அப்படின்றாரு. செங்கோட்டையன் போனதுக்கப்புறம் தானே இபிஎஸ் போய் மீட் பண்ணியிருக்காரு. ஒருத்தரை மீட் பண்ணால் இன்னொருத்தரை மீட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? கட்டாயம் இருக்குது. சரி, டெல்லியில் போய் பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு அண்ணாமலை உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போனால் தான் உங்களால் போக முடியுமா? உங்களாலே போக முடியாதா? நேற்றே சொன்னார் சார், எனக்கு டெல்லியில் எனக்குலாம் இப்போ இல்லை, அப்போ இருந்து எனக்குலாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு. போங்க சார். சரி, என்ன சமாதானம் பேச கூப்பிட்டாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு தினகரன். என்ன சமாதானம் பேசுவாங்கப்பா? உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். எப்படி நிறைவேற்றுவாங்க? பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லைன்ட்டு மாற்றிடுவாங்களா? அவர் சொல்கிறாரு சார். அவர் சொல்கிறாரு. அப்போ அது எப்படி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்றேன். நான் ஐம் ட்ரைங் டு டீகோட் வாட் டிடிவி தினகரன் செட்டு. எப்படி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்ப்பா 35% வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு கட்சியோட தலைவர் இருக்கார், புடிவாதம் பிடிக்கிறாரு. ஏன் இஷ்டப்படி தான் கட்சியை நடத்துவேன்றாரு. உங்களை சந்திக்க வர்றதுக்கு நாள் ஒழுங்காக இருந்தால் தான் கட்சியில் இருக்க முடியும். உழைக்கிறவனுக்கு தான் இங்கே அங்கீகாரம். கட்சி கட்டுப்பாட்டை மீறினாங்கன்னா தூக்கி போட்டுருவேன். யாருக்கும் மன்னிப்பெல்லாம் கிடையாது. அம்மாவோட அலுவலகத்தை அடித்து உடச்ச ஒரு ஆளை நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கன்னு சொல்கிறீங்க. எப்படி சேர்த்துக்க முடியும்? 18 எம்எல்ஏ தூக்கிட்டு போய் ஆட்சியை கலைக்க முயற்சி பண்ண ஆளை எப்படி கட்சியில் சேர்த்துக்க முடியும்? அம்மாவோட கட்சி அதிகாரத்துக்கு வர்றதை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு பேசின பிறகு தானே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அன்றைக்கி நம்ம பேசினோம். நீங்கள் சொன்னீங்களா அவுட்லைன், அந்த அவுட்லைனில் இதுவும் வரும். நான் சொன்னேன் எதுக்கு இப்படி பேசினாருன்னு நீங்கள் கேட்டீங்க. அவர்களுக்கு சொல்லும் செய்தி அல்ல, அவர்களுக்கு இந்த செய்தி தெரியும். அவர்களை நான் எதற்காக பார்க்க போகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லும் செய்தின்னு சொன்னேன்னா, அப்போ என்ன சமாதானம் கூப்பிட்டு பேசுவாங்க? ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்குங்க. பிஜேபி யாரு கூட பிஸ்னஸ் பண்ணணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. 21லிருந்து 24 வரை முழுக்க அண்ணாமலையை நம்பினார்கள். அண்ணாமலை 18% நமது வாக்கு உயர்ந்து விட்டது, நாம் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் அதிமுகவுக்கு? நாம் தனியாக நிலையில் 15 சீட்டு ஜெயிக்கலாம், நான் அமைக்கிறேன் கூட்டணி. சரி பண்ணியா? எங்கே ஒருவேளை லாஸ்ட் மினிட்டில் கூட்டணி சேர்ந்து போயிட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக தான் உடச்சி விட்றாரு. ஜெயலலிதா பற்றி இழுக்கிறாரு, அண்ணாவை பற்றி இழுக்கிறாரு. ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற லெவலில் 23 பிப்ரவரியில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கெல்லாம் நாங்கள் ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தரதா இல்லைன்னு முடிவு பண்ணலங்க. எல்லாம் பண்ணி கூட்டணி சேரவே கூடாதுன்றதை உறுதி செய்கிறாரு. அந்த சூழ்நிலையும் கெஞ்சுறாங்க அவங்க. எல்லாம் நடந்தது உண்மை. வந்துருங்க அப்படின்னு போயா முடியாது என்கிட்ட. இபிஎஸ் போட்டி போட்ட பிறகு ரிசல்ட் வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. 30 MP ஷார்ட்டேஜ் வேறு. தெரிஞ்சு போன உடனே வாயை திறக்காதடி போய் உட்கார் அப்படின்ட்டாங்க. ஒரு மைனாரிட்டி ஆகிப்போச்சு. வாயை திறக்காதன்ட்டாங்க. ரைட்டா? அப்போ பழனிசாமியை பகைச்சிக்கிட்டா ஏடிஎம்கே வீக் ஆகும். கரெக்டாக? பழனிசாமிக்கென்று ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது இன்றைக்கி. பழனிசாமி எதிர்த்துக்கிட்டு கட்சியை உடச்சிக்கிட்டு வருவார் அப்படின்ட்டு ஒருத்தரை நம்பினாங்க. இந்த கூட்டணிக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தர்மயுத்தம்லாம் நடத்தினார். 11 எம்எல்ஏவுக்கு மேலே ஒத்த ஆள் அவர் கூட இல்லை. அந்த 11 எம்எல்ஏவும் இன்றைக்கி அவர் கூட இல்லை. சரி, தினகரன் ஒரு 18 எம்எல்ஏ கூட்டிகிட்டு வந்து அவர் கொஞ்சம் உடைக்கலான்னு பார்த்தா, சரி அவரை கையில் எடுக்கலான்னு பார்த்தா அந்த 18 பேர் அங்கிட்டு இருக்கான். அப்போது பழனிசாமிக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரும் தோல்வியை தழுவினார்கள். அப்போ 26ல் திமுகவை வீழ்த்துறது பிஜேபியோட இலக்கு. இந்த இலக்கு அடைகிறதுக்கு என்ன வழி? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு நாம் கூட்டணி வைப்பது ஒன்றுதான் வழி. அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்மோடு நல்ல முறையில் கூட்டணி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கட்சியின் உள்விவகாரங்களில் நாம் தலையிடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு மிக மிக தெளிவாக பிஜேபி வந்துவிட்டது. எப்போது? ஏப்ரல் 2025 அதிமுக பிஜேபி கூட்டணி அமித்ஷா மற்றும் பழனிசாமி அவர்கள் அறிவித்த சமயத்திலேயே பிஜேபி இந்த முடிவுக்கு வந்து விட்டது. அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்ட பிறகு தான் இவர் கூட்டணிக்கு போனார். டெல்லிக்கு போனார்ல இவர். விஜய் அவர்கள் 2 வருஷம் நான் சிஎம்னு கேட்டார்ல, இரு ராஜா நான் போயிட்டு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னேன்னா, அப்போ இது எல்லாமே பேசப்பட்டு விட்டது. இங்கே வந்து கூட்டணி அறிவிச்சப்போ அமித்ஷாவிடம் நேரடியாக ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. என்ன கேள்வி? பிரிந்த அணிகளை இணைப்பீர்களா? என்ன பதில் சொன்னார்?
அது அதிமுகவோட உட்கட்சி விவகாரம், நாங்கள் தலையிட மாட்டோம். முடிஞ்சு போச்சா? நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட பழனிசாமி அதை தான் சொன்னார். சொல்லிட்டாரு, திருப்பி அதையே போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னாரு. சொல்லிட்டாரா? 2017-18 அதிமுக, 2017-18 பிஜேபி என்று நினைத்து விட்டார்கள், அல்லது 24க்கு முன்பு உள்ள நிலைமை என்று புரிந்து கொண்டு செங்கோட்டையன் ஒரு பக்கத்து கிளம்புறாரு, பன்னீர் ஒரு பக்கத்து கிளம்புறாரு, டிடி ஒரு பக்கத்து கிளம்புறாரு, இவங்க எல்லாரையும் கிளப்புறது அண்ணாமலை. ஸோ இவ்வளோ கிளாரிட்டி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி டிடிவி தினகரனை சமாதானம் பேச கூப்பிடுவாங்க? என்ன சமாதானம் பேச வேண்டியது இருக்குது? அப்போ தே மேட் அப் தேர் மைண்ட். எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கே இவங்க கூட கூட்டணி வச்சு நாம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு 2% வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சியை கூப்பிட்டு அந்த 2% வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சியை சமாதானப்படுத்துறதுக்காக 35% வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சியை கோபப்படுத்துவாங்களா? இப்படி கோபப்படுத்தி தானே 24ல் 0 வாங்கினோம். திருப்பி இந்த தவிர செய்வாங்களா? எப்படி கூப்பிடுவாங்க சமாதானத்துக்கு? ஃபர்ஸ்ட் அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லைப்பா. ஒருவேளை அண்ணாமலை வந்து டிடிவி கிட்ட அப்படி சொல்லி நம்ப வச்சிருப்பாரோ? நம்ப வச்சதுனால தான் அவர் இதை சொல்கிறாரு. ஏம்மா முந்தா நாள் தானேம்மா சொன்னேன் டிடிவி தெருவில் விட்டார் அண்ணாமலைன்ட்டு. இதுக்கப்புறம் டோன் டவுன் ஆவாருன்னு சொன்னீங்க டிடிவி. சொன்னேன். இன்னொன்று, அண்ணாமலை வந்து இந்த பழனிசாமிக்கு கூட்டம் பயங்கரமாக வருதுன்றதை சொல்லி யார் இப்போ முச்சந்தியில் விட்டுட்டு போயிருக்காருன்றதை சொன்னேன்னா? நேத்தளிச்ச ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காரு சார். அதாவது பாஜக தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்ட்டு. போதுமா? ஒரு நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிடிவி இப்படி பேசலை தானே. அண்ணாமலை எப்போ வந்து நான் பழனிசாமி முதல்வராக்குவேன்னு சொன்னாரோ அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்குது, தெரியுதா? அது எப்போன்னா போய் இந்த மாதிரி பேசுன்னு சொன்னோன்னே, ஓ நீங்கள் என்ன வந்து இந்த மாதிரி பேச சொல்கிறீங்களா, நீங்கள் நான் பார்க்குறீங்களா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணே நீ பேசுனேன், நான் பேச நினைப்பதெல்லாம் டிடிவி பேச வேண்டும். 2 பேரும் நண்பர்களாம் சார், அரசியலை கடந்த நண்பர்களாம் சார். அதெல்லாம் சொல்லுவார். இவரும் எடப்பாடி பழனிசாமியே நண்பர்கள் தானே. அதனால தானே பன்னீர்செல்வத்தை ஒதுக்கி விட்டுட்டு பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. அதெல்லாம் காலம் மேலும் கீழும் மாறத்தான் செய்யும். டிடிவி வேற என்ன சொன்னார்? இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு, இவரெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அம்மா, அது வரைக்கும் சென்னை பக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா இறப்புக்கு அப்புறம் வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்கள் வந்தாங்க. இப்போ எல்லாம் சேர்த்துக்கிட்டது இவர் தான். ஆர்கே நகர் தேர்தல் அப்போ கூட எனக்காண்டி வந்து பேசினாரு, இப்போ வந்துட்டு இப்படி மாற்றி பேசுகிறாரு அப்படின்றாரு சார். எல்லாமே உண்மைதான்ப்பா, எல்லாமே யாரும் மறுக்கலப்பா. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக அந்த குடும்பத்தை ஒழிக்கணும்னு தானே தர்மயுத்தம் தொடங்கினாரு. யாருமா தொடங்குது தர்மயுத்தம்? ஓபிஎஸ் தொடங்கினாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? சசிகலா அடிச்சு கொண்டாங்க ஜெயலலிதான்னு சொன்னாரா இல்லையாம்மா? இணைப்புக்கு ஓபிஎஸ் வச்ச கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் என்னம்மா? ஜெயலலிதாவை கொன்னவங்களுக்கு தொடர்பாக ஆணை அமைக்கணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஆணையத்துக்கு போய் இந்த சாட்சி சொன்னார் அவளுக்கு போல, சசிகலாவும் போல. அவரு கூட நீங்கள் இன்னைக்கு கைகோர்க்கலையா? கொலைப்படி சுமத்தினார் அவங்க மேல. சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினதே சசிகலாக்கு எதிராக தான், தென் இபிஎஸ்க்கு எதிராக இல்ல. அதான் அரசியல். பழனிசாமி நேற்று ப்ரெஸ் மீட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தலைவர்களும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்பார்கள். காங்கிரஸ் கட்சியும் திமுகவையும் உதாரணமாக சொன்னார். நெருக்கடி நிலை காலத்தில் திமுக தலைவர்களை சிறையில் போட்டாங்க. மிக கொடுமைகளை திமுக அனுபவித்தது, மிக மோசமான கொடுமைகளுக்கு திமுக ஆளாகியது. அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்கலையே அவங்க. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சிகளும் முடிவெடுப்பு நாங்களும் எடுத்தோன்னு சொல்கிறாரு. அவர் எதையுமே இல்லைன்னு 5 ஓடலை. கரெக்டாக நீங்கள் சொல்கிறாரு. அவர் என்ன ஏற்றுக்கலையா அப்படின்ட்டு. ஆமாம் ஏற்றுக்கிட்டாரு, இன்றைக்கி ஏற்றுக்கல சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? டிடிவி தினகரனோட பலகீனத்தை உணர்றீங்களா நீங்கள்? இபிஎஸ்ஸை முதல்வர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன முன்னாடியே ஒத்துக்கிட்டாரு, இப்போ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? இந்த டோனில் பேசுகிறாரு. தனிமைப்பட்டு விட்டார். அண்ணாமலை அடித்த பல்ட்டி புரியுதுங்களா? அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டிடிவி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதனால தான் கோத்து விடுறாரு. அண்ணாமலை என்னை டெல்லிக்கு கூட்டு போய் சமாதானம் பேசுகிறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு டெல்லி தலைமைக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு பல்ட்டி அடிக்கிறாரு. அவரு தாங்க என்னை இந்த மாதிரி பேச வச்சு தூண்டினதே அவர் தாங்கன்றதை இதுலேருந்து புரியலையா அவனுக்கு? சொல்லிட்டு நல்ல நண்பர்கள் வேறு சொல்லி. அதான் தேர்தல் நெருங்க டிசைனாக எல்லாம் மாறும்னு சொன்னேன்னா மாறுதா? நாளுக்கு நாள் மாறுதா? மாறும். ஆனால் நாளுக்கு நாள் மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்கே இன்னும் பாருங்கம்மா, மணிக்கு மணி மாற்றம்லாம் நடக்கும். காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு. பன்னீர்செல்வம் சொல்லலையா திமுகவோட கூட்டணி அமைப்பிலான்னு கேட்டால் எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை என்றார் அந்த அரசியல் ஞானி. இப்போ சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அமைதியாக இருப்பாங்களோ அவங்கெல்லாம் தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் செங்கோட்டையில பக்கம் தூக்கிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை பெசாமல் வந்துட்டார் இந்த பக்கம். இப்போ டேம் ஆகாமல் இருக்கிறது யார்? சசிகலா டேம் ஆகிடுவாங்க. இன்னைக்கு ரைடு வேறு நடந்துக்கிருக்கு சார். அதுக்கு தான் வரேன். திருமதி சசிகலாவை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுக தலைவர்களும் இருக்கிறார்கள், பிஜேபி தலைமையும் இருக்கிறது.
ஓகேவா? பிகாஸ் ஷீ இஸ் நாட் கோயிங் டு கண்டெஸ்ட். தண்டிக்கப்பட்ட குற்றவாளி சட்ட ரீதியான தடை காரணமாக அடுத்த வருடம் வரை அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. 6 வருடங்கள், அடுத்த வருஷம் தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அது முடியுது. ஸோ ஷீ கேனாட் கண்டெஸ்ட். பட் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா என்ன தவறு? ஸோ அவங்கள வந்து அரவணைச்சு அக்கமடேட் பண்ணலான்ற எண்ணத்தில் தான் இருந்தார்கள். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டு அறிக்கை வெளியிட்டாங்க. யார் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர். அப்போது நீங்கள் முன்னாள் பொதுச் செயலாளர். ஒரு கட்சி அதன் பொதுச் செயலாளரோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்று திருமதி சசிகலா அவர்கள் அறிக்கை விடுவதை பழனிசாமி எப்படி பார்ப்பார்? பிஜேபி தலைமை எப்படி பார்க்கும்? தொடக்கத்தில் சொன்னேன், அதுதான் பாட்டம் லைன். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மூடில் தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்போது திருமதி சசிகலா பழனிசாமியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பொதுச் செயலாளர்னு போடுறாருன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? அப்படியா, ரைட்டு. டாமி, பழைய கேஸு, பண மதிப்பிழப்புக்கு பிறகு பல கோடி ரூபாய் நோட்டுகளை என்னன்னு கேட்டால் எல்லா ரூபாயும் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வீட்டில் இருக்குது. ஒரே நாளில் பொசுக்குன்னு செல்லாதுன்ட்டாங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருந்துச்சு? இப்போ நீ சின்ன பையன் எவ்வளோ இருந்துச்சு உங்ககிட்ட? 5000 ரூபாய் இருந்துச்சு. 5000 இருந்துச்சு. உன்ட்ட எவ்வளோ இருந்துச்சு? 2000 ரூபாய். உன்ட்ட அதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் 8000 ரூபா தான் சார் இருந்துச்சு பழைய நோட்டு. ஆமாம் சார். ரைட்டா? இவ்வளோ தான். 50,000 கோடி இருந்தா யார்கிட்ட போய் சார் மாற்றுறது? அப்போது சொத்துகளாக வாங்குகிறார்கள். இப்போ நம்ம ஜெயபிரகாஷ் ஒரு 2000 கோடிக்கு ஃபேக்ட்ரி வச்சுருக்காருன்னு வச்சுக்க. 2000 கோடி பழைய நோட்டை கொண்டு போய் கொடுக்குற, எழுதி கொடு, நீ மாற்றிக்க. புரியுதா? அப்போலாம் பவரில் இருக்காங்களாங்க சார்? ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நிதிஷ் பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ரிசார்ட் வச்சுருக்காரு, 70 ஏக்கர். எவ்வளோப்பா விலை? ஒரு 1000 கோடிங்க. இந்த வச்சுக்கோ. பெரம்பூரில் ஒரு தேட்டரு. இப்படி வாங்கி இந்த விவரங்கள் எல்லாம் திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து ஒரு முறை பரோலில் வந்தார். பரோலில் வரும்போது இந்த கணக்கெல்லாம் சரி பார்க்குறாரு. இந்த கணக்கெல்லாம் சரி பார்த்து பென்சிலில் இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்யும்போது கரெக்டாக வாட்ஸ்அப்பில் எடுத்து அந்த ஃபோட்டோவை பிடிச்சிடுறாங்க. நிதிஷ்க்கு 1000 கோடி, மாலதிக்கு 800 கோடி, ஜெயபிரகாஷ்க்கு 2500 கோடி. ஓகே, ரைட்டு, ஒருத்தராக வாங்க. இதில் ஒவ்வொருத்தருக்காக கொண்டு போய் இந்த பணத்தெல்லாம் கொடுத்தாரில் ஒருத்தர், அவரை தூக்கிட்டாங்க. அப்போ என்ன பார்த்து பேப்பர் சார்? நான் தான் சார் கொடுத்தேன், இவருக்குள்ளே கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், எல்லாம் பழைய நோட்டு சார். வாக்குமூலம் வாங்கிட்டு 15000 கோடி டேக்ஸ் கட்டுங்கன்ட்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. ஜெயலலிதா வீட்டில் ஒரு முறை சோதனை அவர் இறந்த பிறகு நடந்தது நினைவு இருக்குதா? இதை ஒட்டி தான். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் அவங்ககிட்ட கட்ட சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது? இன்னும் அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அந்த காசை வச்சு இந்த சர்க்கரை ஆலையெல்லாம் வாங்கினதா சார்? நிறைய ஆலை. அதை பேஸ் பண்ணி சிபிசியில் வழக்குகளை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. எடப்பாடி டெல்லியில் இருக்கும்போதே நடக்குதா சோதனை? ஆமாம் சார். இங்கே வந்து கர்ச்சிஃபை போட்டு போயிட்டாரு, அதிமுகவை வந்து அடிமையாக்கிட்டாரு, இபிஎஸ் ஒரு ஆலையில் ஒரு டம்மி அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பேசிகிட்டு இருக்கும்போதே கூப்பிட்ருப்பாங்க போல இருக்கு, எங்கப்பா அந்த தம்பி ஈடி அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே டாமி அங்கே போக சொல்லிப்பான்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு இருப்பாங்க. இதுக்கு மட்டும் கற்றுதான் அந்த பல்லின்ற மாதிரி டாஸ்மாக் ஊழல்லாம் விட்டாங்கன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? கொஞ்சம் பொறுங்கம்மா. பீகார்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, கூட இருக்கிறவங்களே இந்த அடி அடிக்கிறவங்க எதிரியை சும்மாவா விடுவாங்க? கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும்மா. அந்த இட்லி கடையெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, கொஞ்சம் கொண்டாடிக்கிட்டோம், விடுங்களேன். சார், ஆந்திராவில் மதுபான ஊழல் நடந்ததுக்கு தமிழ்நாட்டில் சோதனை நடந்துருக்கு சார். அங்கே ஏன் இதெல்லாம் இன்டர் கனெக்டடு தானே? டெல்லியில் நடந்த மதுபான ஊழலில் தெலுங்கானா முதல்வரின் மகள் கைது செய்யப்படவில்லையா? பூரா இன்டர் கனெக்டட் சார். முதல்லலாம் நடக்கும் சார். திருமதி சசிகலா வந்து பேசினாலே ஒரு ரைடு, வெளியே காலடி எடுத்து வச்சாலே ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்ச நாள் ஓஞ்சிருந்துச்சு. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தானே பொதுச் செயலாளர்னு அறிக்கை விட்டீங்க. ஆனால் நம்ம பேசியிருந்தோம்ல சார், அந்த அம்மா வந்து திருச்சியில் ஓரளவுக்கு பலம் சேர்ப்பாங்க அப்படிலாம். இப்போவும் பலம் சேர்க்க சொல்ல தான் போகிறாங்க. பொதுச் செயலாளராக இல்லாமல் அதிமுக ஆதரவாளர் என்று பலம் சேருங்கள்னு சொல்லுவாங்க. சார், இவர் போய் கட்சி போட்டான்னு செய்தியை போட்டாங்க, பல பேர் மண்டையில் துண்டை போட வைக்க போகிறாரு. ஆமாம், இதுதான் பேசுனாங்க. எதை உடனே செய்ய முடியுமோ அதை உடனே செய்யணும். டாஸ்மாக்கு, சாண்டு, இது மாதிரி பல விஷயங்களில் கோர்ட்டில் இடி ஹேஸ் சஃபர்ட் செட்பேக்ஸு. அந்த செட்பேக்ஸ்லாம் வராத மாதிரி கேஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கலாம் இல்லையா? இது நியூஸா, கர்ச்சிஃபை போட்டது நியூஸாயா? இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரியுதா? பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இபிஎஸ் புகழ் பாடுறோம் அப்படின்றாங்க. இது இபிஎஸ் புகழ் பாடுறது இல்லை,
வரப்போற விஷயத்த முன்னாடியே கணிச்சு சொல்றது. டிடிவி தினகரன்லாம் அரசியல்ட்டே பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறத கரெக்டா கணிச்சிருந்தாருன்னா இப்ப முட்டுச்சந்தில நின்றுக்க மாட்டார் இல்ல சார்? அவர் ஆத்திரத்துக்கு பதிலாக அறிவை பயன்படுத்தியிருந்தால் இந்த சிக்கலை அவர் சந்தித்திருக்க மாட்டார். அண்ணாமலையை கணிக்க தவறிவிட்டார் திரு தினகரன் என்று தான் நான் நினைக்கிறேன். அவரோட கோபம் அண்ணாமலையை நம்ப வச்சது. பொறுமையாக நிதானமாக யோசிச்சிருந்தார்னா அவர் அண்ணாமலை நம்பியிருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்ட்டியையும் நம்மளோட வெல்ஃபேரையும் செக்யூர் பண்ணுறது தான் நம்ம ப்ரையாரிட்டின்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். அவருக்கு பர்சனலாக பழனிசாமி மேலே கோவம். அவர் என்ன நினைக்கிறார், அண்ணாமலைக்கும் பர்சனலாக பழனிசாமி மேலே கோவம். ஸோ நம்ம 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டும் அலையாவது, 2 பேரும் சேர்ந்து வில் ஃபார்ம் அ ஃப்ரண்ட்னு நினச்சார். அண்ணாமலை இவ்வளோ வேகமாக பல்ட்டி அடிப்பார்ன்றதை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் அறிவு கூர்மையோடைய ஒரு அரசியல்வாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் எடுத்த பல்வேறு முடிவுகள் தவறுகளாகவே அமைந்து விட்டன. பழனிசாமி பார்ப்பதற்கு இவருக்கு ஒன்றும் அறிவே கிடையாது போல இருக்குங்க என்று தான் தோன்றும். இன்னொன்று, இவருக்கு என்ன அப்படி அறிவு இருந்துற போது? வியாபாரி தானே, புளியாவாரி தானே, இவர் வெள்ளமண்டி கமிஷன் வியாபாரியாக தானே இருந்தார். என்ன ஆனால் அவர் எடுத்த முடிவுகள் தான் அவரை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நாம் அப்போ பேசணும்னு நினைக்கிறேன். போய் இவர் சரண்டர் ஆகிட்டார் இவர் அப்படின்ட்டுலாம் அப்போதே பேசினார்கள் திமுகவினர். பார்த்தீங்களா, வச்சிட்டாரு கூட்டணி பிஜேபி கிட்ட. அவர் வைக்கலைங்க. ஹி காட் தி பெஸ்ட் டீல்னு நான் சொன்னதான் எனக்கு நினைவு இருக்குது நம்ம ஷோவில். ஹி காட் தி பெஸ்ட் டீல். அவங்க தலையிட மாட்டாங்க. அமித்ஷாவை வச்சு இவர் தாங்க எங்கள் கூட்டணி தலைவர்னு சொல்ல வச்சுட்டார். இதை விட என்னங்க வேணும் சக்ஸஸ் என்று நான் சொன்னேன். பக்குவம் இல்லாத மாதிரி அவர் இருக்கிறாரு, ஒரு அனுபவம் இல்லாத மாதிரி, அறிவு குறைவானவர் போல அவர் தெரிகிறார். எவ்வளவு கவனமாக காய் நகர்த்தி இன்னைக்கு இங்கே இருக்காரு. அதிகபட்சம் இன்னைக்கு உங்களால் கர்ச்சீஃபை போட்டு போனாருன்ட்டு தானே உங்களால் பேச முடியுது. வேற என்ன சொல்ல முடியுது? இப்போ வரைக்கும் அது அவரா இல்லையான்னு கூட தெரியல. அவர் நரேட்டிவை செட் பண்ணுறாரு, அது நான் தான் மூஞ்சியை தொடச்சிட்டு போனேன்னு. அதையும் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? கட்சியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, கட்சியோட தனித்தன்மையை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. டிடிவி தினகரன் மேட் ஆல் தி ராங் கால்ஸ். எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு கடைசியாக ஒரு லைஃப் லைன் அவருக்கு கிடைக்குது. அந்த லைஃப் லைனை பிடிச்சிக்கிட்டு தேறிடுவார். நான் ஒரு 3 எம்எல்ஏ ஏதாவது வாங்கிக்கிட்டு தேறிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கான வேலையை அண்ணாமலை பேச்சை நம்பிக்கிட்டு செய்யலாமா? அண்ணாமலை தன்னை நம்பி வந்த எவரை காப்பாற்றி இருக்கிறார்? தன்னை நம்பி வந்த பன்னீர்செல்வத்தை தெருவில் விட்டு விட்டார். தன்னை நம்பி வந்த அன்புமணியை குடும்பத்திலிருந்தே பிரித்து தெருவில் விட்டு விட்டார். தன் கட்சியிலிருந்து அத்தனை பேரையும் தெருவில் விட்டு விட்டார். நாம நம்புனா நம்ம எங்கே போவோம் என்பதை திரு தினகரன் அவர்கள் எப்படி உணராமல் போனார்? அதுதான் கோபம். போன பிறகு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுவீங்க. கோபமாக இருக்கும்போது நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நெத்திஷ் இன்னைக்கு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி யார் பேசினாலும் எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ணாமலை சொல்கிறாரு, நயினார் சரியில்லைன்னு சொல்லுங்க. சொல்லாமாங்க நீங்கள் யாருங்க பிஜேபிக்கு யார் தலைவராக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு? இதை ரசிப்பாங்களாங்க டெல்லியில்? இன்றைக்கி நீங்கள் பேசுனது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு பழனிசாமி கூட பேசிகிட்டு இருக்காங்களே. நீங்கள் இன்றைக்கி என்ன சார் பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ டிடிவி தினகரன் முன்னாடி இருக்க ஆப்ஷன் என்னங்க சார்? சுபாஷ் சந்திரசேகர் வழக்கிலேயே இன்னும் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கவில்லை. தொடங்க முடியும் அல்லவா? இல்லை அதெல்லாம் மீறி நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன்னா போன்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க. திஸ் கைஸ் டோன்ட் ஹவ் மெர்சி ஆன் எனிபடி. பிஜேபி தேசிய கட்சி, இன்னைக்கு அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இபிஎஸ் பேம்பர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான தேவை என்ன சார் இருக்கு அவங்களுக்கு? திமுகவை வீழ்த்தணும். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை வீழ்த்தலாம் என்று 24 நாம் எடுத்த முயற்சி படுதோல்வியில் முடிந்ததோடு அல்லாமல் திமுகவை மேலும் பலப்படுத்த அது உதவியது. அந்த தவறை நாம் மீண்டும் செய்யக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் பலவீனப்படுத்துவதற்கான நேரம் வரும். அது இதுவல்ல. இன்றைய தேவை திமுகவை பலவீனப்படுத்துவது, திமுகவை வீழ்த்துவது. அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இங்கிட்டு திரும்பலாம். எங்கே போயிட போகிறாங்க?